الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم أي الأعمال أفضل؟ قال الصلاة لوقتها وبر الوالدين ثم الجهاد في سبيل الله. أخرجه مسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிமையில் இருந்தவன் தன் அறிமுகம் செய்வதற்காக வேண்டி எவருடைய ஆலோசனையும் இல்லாம எவருடைய மஷூராக்களும் இல்லாம யாருடைய ஐடியாஸும் இல்லாம அல்லாஹு தஆலா அவன் விரும்பின மாதிரி உலகத்தை படைச்சு விரும்பின மாதிரி லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைச்சான். படைச்சவன் படைச்ச படைப்புகள் இருந்து ஒண்ட செலக்ட் பண்ணணும் பெஸ்ட் குவாலிட்டியாக. அவனுடைய படைப்புகள்ல ஆக சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா ஒன்றை செலக்ட் பண்ணணும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை செலக்ட் பண்ணல. மலக்குமார்கள் எப்படியானவங்க? லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு அணுவளவும் மாறு செய்யறது இல்ல. வயஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் சொல்ற அவ்வளோத்தையும் மலக்குமார்கள் செஞ்சு முடிக்கிறார். அது மட்டும் இல்ல, சில மலக்குமார்கள் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து ருக்கூல, இன்னும் சில மலக்குமார்கள் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து சுஜூதுல. இப்படியான மலக்குமார்கள் இவர்கள் தான் ஆக சிறந்தவர்களாக அல்லாஹ் செலக்ட் பண்ணல. அல்லாஹ் செலக்ட் பண்ணினான் மனிதர்கள். இவர்கள் தான் சிறந்தவர்கள். பாவமும் தெரியும், நல்லதும் தெரியும், சுவர்க்கமும் தெரியும், நரகமும் தெரியும். ஆசையும் இருக்குது, சுவர்க்கத்துடைய ஆசையும் இருக்குது, துன்யாவுடைய ஆசையும் இருக்குது. ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு எக்ஸாம், ஒரு சோதனைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் தான் ஆக சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் செலக்ட் பண்ணினான். அல்லாஹ்வுடைய இந்த செலக்ஷன்ல இருந்து அல்லாஹ் அந்த மனித கோடிகள் இருந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இன்று வரைக்கும் கியாமம் வரைக்கும் பிறக்கிருக்கிற கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்து அல்லாஹ் மீண்டும் ஒரு தெரிவு செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் ஒரு செலக்ஷன். வெறும் 1,24,000 மனிதர்கள் எல்லாம் புறக்கி எடுக்கிறான். கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்து 1,24,000 மனிதர்கள் அல்லாஹ் புறக்கி எடுக்கிறான். இவர்கள் 100% பியூர், இவர்கள் நபிமார்கள், இவர்கள் மாசூமின்கள், இவர்கள் பாவம் செய்யறதில்லை, பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், சுவர்க்கம் வாஜிபானவர்கள். முழு கோடிக்கணக்கான மனித படைப்பிலிருந்து வரும் ஒரு சின்ன ஒரு சிலெக்ஷன் 1,24,000. அதிலிருந்து அல்லாஹ் இன்னொரு சிலெக்ஷன் செய்யறான். 1,24,000 வெறும் ஒரு 25 அல்லாஹ் இன்னும் புறக்கி எடுக்கிறான்.
அந்த 25 நபிமார்கள் யாருண்டா, குர்ஆன்ல 1,24,000 நபிமார்களுடைய பெயரும் சொல்லப்பட்டில்ல, வெறும் 25 நபிமார்களுடைய பெயர். அல்லாஹ் அந்த 1,24,000 வெறும் ஒரு 25 சின்ன கிரௌட் அல்லாஹ் செலக்ட் பண்றான். குர்ஆன்ல பேர் சொல்லப்பட்டவர்கள், அதிலிருந்து அல்லாஹ் இன்னொரு செலக்ஷன் செய்யறான். மீண்டும் ஒரு சரிவு, 25 நபிமார்கள் இருந்து வெறும் 5 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஒரு அஸும், உறுதிமிக்க நபிமார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், சையதுல் முர்சலின் காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 அல்லாஹ் செலக்ட் பண்றான். அந்த 5 ஒரு முச்சாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் காத்தமுன் நபியின், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய செலக்ஷன்ல எல்லா இடத்திலையும் பார்த்தா மிகப்பெரிய எண்ணிக்கையில் அல்லாஹ் கொஞ்சத்தை தான் அல்லாஹ் செலக்ட் பண்றான். பல கோடிக்கணக்கில் இருந்து 2 கோடி நபிமார்கள் எல்லாம் இருக்கல்ல, வெறும் 1,24,000 1,24,000 ஒரு 24,000 பேர் எடுக்கல, வெறும் 25. எப்பயுமே அல்லாஹ்வுடைய செலக்ஷன் கொஞ்சம். குர்ஆன்லயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றது, கலீலன் மா தஷ்குரூன், நன்றி செலுத்துபவர்கள் கொஞ்சம் பேர். கலீலன் மா ததக்கரூன், என்ன நினைவுபடுத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிப சீதேவிகளே, எப்பயும் அல்லாஹ்வுடைய செலக்ஷன் கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பேருள்ளுக்கு ஏன் உங்களோட பெயரை பதிவு செய்யறது, இதுதான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு பாருங்க, ஜும்மா ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் பேர் 10,000-3,000-4,000 மக்கள் வரக்கூடிய இடத்துல இமாம் மிம்பருக்கு ஏற முன்னால எவருடைய ஜும்மாக்கள் சிஹத்தா, எவர்கள் நேரத்தோட இமாம் மிம்பருக்கு ஏற முன்னால வந்தாங்களோ அவர்களுடைய ஜும்மா தான் சிஹத். ஜும்மா செல்லுபடியாவின சீதேவிகள் கொஞ்சம் பேர். ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத் கொஞ்சம் பேர். குர்ஆன் ஓதக்கூடிய மக்கள் இன்றைக்கு கொஞ்சம் வயசாளிகள், அதிகமாக ஜிக்ர் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பேர். அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கொஞ்சம் கலீலம் மா தஷ்குரூன், நன்றி செலுத்துபவர்கள் கொஞ்சம் பேர், அவனை நினைவுபடுத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர். அல்லாஹ்வுடைய செலக்ஷன் எப்பையும் கொஞ்சம் பேர். அன்பின் இஸ்லாமியர்களே, ஜும்மாவுக்கு நேரத்தோட அல்லாஹ் செலக்ட் பண்றது கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சத்துள்ளுக்கு இடம் பிடிக்கிறவன் புத்திசாலி. அல்லாஹு தஆலா தொழுகைக்கும் இமாம் ஜமாஅத்துக்கும் அல்லாஹ் செலக்ட் பண்றது கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பேர்களுக்கு நாங்க இடம் பிடிக்கணும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மாளிகை, உலகத்திலேயே எனக்கும் உங்களுக்கும் விருப்பமான இடங்கள் ஏராளம் இருக்கலாம். படைச்ச ரப்புக்கு விருப்பமான ஒரே ஒரு இடம், அஹப்புல் பிலாத் இலல்லாஹ் மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் தான் மஸ்ஜித். அன்புக்குரியவங்களே, எங்கள்கிட்டையும் ஒரு பழக்கம் இருக்கும். எங்கட ஊர்ல எல்லாரையும் வீட்டுள்ளுக்கு எடுக்க மாட்டோம். சில பேரை வாசலோட கதைச்சு அனுப்பிடுவோம். எங்கட பிள்ளைகளுக்கும் சொல்லி வைப்போம், எல்லாரையும் வீட்டுள்ளுக்கு எடுக்கிற பழக்கம் சரி வராது, நல்லவர்களை மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்கணும் என்று. அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கும் அல்லாஹ் விரும்புறாக்களை மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்கிற, மற்றவங்களுக்கு நசீப் இல்ல. வானம் பாப்பா, இந்த பக்கத்துக்கும் வானம், நீ வந்துடாதே என்று அல்லாஹ் வரக்கூடிய நசீபவுட்டும் அவர்களை தடுக்கிற. வந்துடாதே, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மாளிகை, நல்லவர்கள் மட்டும்தான் வரணும். இன்னும் சில பேர் வருவாங்க, வந்தாலும் மஸ்ஜிதுக்கு உள்ளுக்கு வார நசீப் இல்ல, அப்படியே ஹவுதடியில அப்படியே த்ரீவில் உள்ளுக்கு கதைச்சிட்டு அப்படியே தொழுதுட்டு போய்த்துருவாங்க. நசீப் இல்ல, அல்லாஹ்க்கு விருப்பம் இல்ல. இவன் எல்லாம் என்னுடைய வீட்டுள்ளுக்கு வரணுமா? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்க்காக விருப்பமான இடம் மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான பொசிஷன் அக்ரபு மா யகூனுல் அப்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம் மனிதன் எந்த பொசிஷன்ல இருக்கிறது விருப்பம் என்றா, அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜித், சுஜூத்ல இருக்கிற நிலைதான் அல்லாஹ்வுக்கு ஆக ரொம்ப விருப்பமானது. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமாக இருக்கிறது சுஜூத்ல இருக்கக்கூடிய நிலைமையில தான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே,
எங்களுக்கு தெரியும் இபிலீஸ். கஅபுல் அஹ்பார் என்றவர் கிதாபில் எழுதுறாரு, இபிலீஸ் எப்படிப்பட்டவன் என்றா, சபிக்கப்பட முந்தி 7 வானங்களையும் இபிலீசுக்கு 7 விதமான பெயர்கள், 7 வானத்திலையும் ஒவ்வொரு பெயர்கள். முதலாவது வானத்தில இபிலீசுடைய பெயர் ஆபித், வணக்கசாலி. இரண்டாவது வானத்தில இபிலீசினுடைய பெயர் அஸ்ஸாஹித். மூணாவது வானத்தில இபிலீசினுடைய பெயர் அல்-ஆரிஃப், அறிஞன் என்ற பெயர். நாலாவது வானத்தில இபிலீசுடைய பெயர் அல்-வலி. அஞ்சாவது வானத்தில இபிலீசுடைய பெயர் அத்-தகி. ஆறாவது வானத்தில இபிலீசுடைய பெயர் அல்-ஹாசின். ஏழாவது வானத்தில அஸாஸில் என்று 7 வானங்களையும் 7 விதமான சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட ஒருவனை அல்லாஹ் தஆலா ஒரு சுஜூதுக்காக, ஒரு தொழுகைக்காக அல்ல, ஒரு சிங்கிள் சுஜூதுக்காக 7 வானங்களையும் 7 விதமான சிறப்பு பெயர் கொண்டவன். 7 வானங்களையும் 7 விதமான சிறப்பு பெயர் கொண்டவன். மலக்குமார்களுக்கு 20,000 இயர்ஸ், 20,000 வருடங்கள் மலக்குமார்களுக்கு உஸ்தாதாக இருந்தவன் ஒரு சிங்கிள் சுஜூதுக்காக அல்லாஹ் தூக்கி வீசினான்டா. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்விடத்தில் அந்த ஒரு சுஜூதினுடைய பெருமதி என்னவாக இருக்கும்? அவ்வளவு பெரியவன ஒரு சுஜூத். அந்த சுஜூத் யாருக்கு செய்ய வேண்டியது? படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய சுஜூதும் கிடையாது. ஹஸ்ரத் ஆதம் என்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர், இந்த மனிதனுக்கு சிரம்பணி என்ற ஒரு சுஜூத். எத்தனை முறை விட்ட? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுஜூத் கிடையாது. இப்லீஸினுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு சிங்கிள் சுஜூத விட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் தூக்கி வீசினான்டா. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபச்சி தேவிகளே, அந்த ஒரு சுஜூத் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு மதிப்பு மிக்கதாக இருக்கும் என்றதை வழங்கணும். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு சாதாரணமாக ஒரு சுஜூத் தானே, ஒரு சுபஹ் தானே, ஒரு இஷா தானே, ஒண்ணுமில்லை, இன்றைக்கு மட்டும் தானே. அன்புக்குரியவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு சுஜூதுகளும், ஒவ்வொரு இமாம் ஜமாத்துகளும், ஒவ்வொரு தொழுகைகளும் சாதாரணமாக தெரிஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த சுஜூதினுடைய பெருமதி வேற. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புரைதத் இப்னு ஹுஸைப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, எங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத காஃபிர்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசமே தொழுகைதான். தொழுகையில தான் அல்லாஹு தஆலா எங்களையும் காஃபிர்களையும் பிரிக்கிற. முஸ்லிம் என்றா தொழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் தொழுகை. ஃபமன் தரகஹா, யார் தொழுகையை விட்றோ, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஃபகத் கஃபர, அவன் காஃபிராகிட்டான், இறை நிராகரிப்பாகிட்டான், காஃபிர்களை போல. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு அதிகமான ஊர்கள் பப்ளிக்கா நடக்கக்கூடிய ஒரு பிழை தொழுவுறையில் பப்ளிக்கா நடக்குது. தொழாதவங்க எங்களுக்கு தெரியும். எங்கட வீடுகள்ல, அக்கம் பக்கத்து வீடுல, அன்புக்குரிய வாலிப ஸ்ரீதேவிகளே, எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல, எங்கட பக்கத்து கடையில, எங்கட கடையுள்ளுக்கு, எங்கட பக்கத்து வீட்டுல, எங்கட நண்பர்கள் வட்டத்துல தொழாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது பப்ளிக்கா நடக்கக்கூடிய மிகப்பெரியதொரு பாவம். இது மிகப்பெரியதொரு பாவம். இன்றைக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க கூட ஒளிஞ்சு மறைஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. அது பப்ளிக்காக அல்ல. ஆனால் தொழுகை விட்றதுன்றது ஒவ்வொரு நாளும் எங்கட டவுன்ல, எங்கட பஜார்ல, எங்கட மஹல்லாவுல பப்ளிக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு பாவம் தான் தொழுகையை விட்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் உங்களோட உம்மா கற்பம் தரித்த அந்த இரவையில ஆலமுல் அர்வாஹ்ல இருந்த கோடிக்கணக்கான உயிர்கள்ல ஒரு உயிர் எடுத்து அல்லாஹ் கலிமா சொன்ன உம்மட வௌத்துல உள்ள கற்பத்துக்கு என்ற ரூஹ ஊதி அல்லாஹ் முஸ்லிமாக பிறக்க வச்சு இஸ்லாமிய சூழல்ல வாழ வச்சு இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய சூழல் கிடையாது, உலமாக்கள் கிடையாது, மஸ்ஜிதுகள் கிடையாது, பயான்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது அரிது. ஆனா அல்லாஹ் முஸ்லிமாக பிறக்க வச்சு, முஸ்லிம்களோட புழங்க வச்சு, மஸ்ஜிதோட புழங்க வச்சு, அப்படி இருந்தும் தொழுகை இல்லை என்றா, நசீபு இல்லை,
நசீபு கெட்டவர்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சில செல்வந்தர்கள் இரவு பகலாக முழிச்சு வியர்வை சிந்தி சாப்பிட நேரம் இல்ல, டைமுக்கு குளிக்க டைம் இல்ல, பிசினஸ் உடைய சீசன், கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு சேர்த்து வச்சுட்டு சில நேரம் அவர் மௌத்தா போறாரு. அவர் சதகாக்கள் ஒன்றும் செய்யல, அவர் மௌத்தா விடுறாரு. அவருடைய பிள்ளைகள் அவங்க கஷ்டப்படல, அவங்க வியர்வை சிந்தல்ல, இரவு பகலா தடமாறல, வாப்பட சொத்து சும்மா கிடைக்குது பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? கிடைக்கிற சொத்து 4 நல்ல விஷயங்களுக்கு செலவழிச்சு போட்டு சேர்த்த வாப்பா நரகம் போக, கஷ்டப்பட்டு முக்கி சேர்த்த வாப்பா நரகம் போக, சும்மா கிடைச்ச பிள்ளைகள் அதனால நல்ல வழிக்கு செலவு செஞ்சுட்டு சுவர்க்கம் போறதாக இருந்தா அந்த வாப்பா நசீபு கெட்டவர் என்று சொல்லுவோம். அதே போலதான் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய சூழலுக்குள்ளால இருந்து கொண்டும் தொழுகையிலேயே நசீபு தொழ சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றா நசீபு கெட்டவர்களாக மாறிடுவோம். அன்புக்குரியவர்களே, சங்கையான ரபியுல் அவ்வல் மாதம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், வஃபாத்தாகின மாதம், அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல ரபியுல் அவ்வல் மாதம் 12 திங்கட்கிழமை அதிகாலையில ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுல ஒரு தண்ணி பாத்திரத்துல கைய விட்டு எடுத்துக்கொண்டு இன்னலில் மௌத்தி லசக்கராத், ஒவ்வொருத்தருடைய மூச்சுக்கும் சக்கராத்தினுடைய வேதனை இருக்குது என்றதை சொல்லி போட்டு, என்னுடைய உம்மத்தினரே அஸ்ஸலாம், தொழுகையை பேணிக் கொள்ளுங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல இருந்தும் உம்மத்துக்கு எனக்கும் உங்களுக்கும் சொன்ன மெசேஜ், தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நீண்டதொரு வாழ்க்கை பயணம். ஏன் உங்களோட வாழ்க்கை, ஏண்டையும் உங்களுடைய ஜேர்னி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுண்டா, எனக்கும் உங்களுக்கும் எப்ப டேட் ஆஃப் பர்த்தோ அண்டையிலிருந்து தான் ஏன் உங்களுடைய ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுறது கிடையாது. ஏண்டையும் உங்களுடைய ஜேர்னி ஆலமுல் அர்வாஹ்ல ரூஹுகளுடைய உலகத்திலிருந்தே ஏன் உங்களோட ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஆலமுல் அர்வாஹ்ல கொஞ்ச காலம் இருந்தோம். இது என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இங்கதான் இருந்தோம். அதுக்கு பின்னால அல்லாஹு தஆலா செகண்ட் ஸ்டேஜ் தாயுடைய கருவறைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். 9-10 மாதங்கள் அங்கேயே வச்சு போட்டு இப்ப 3வது கட்டம் துன்யாவுல கொண்டு வச்சிருக்கிறான். இங்கிருந்து 4வது கட்டம் கொஞ்ச காலத்துக்கு பின்னால அவ்வளவு பேரும் கபருக்கு போவோம். இது 4வது கட்டம். அங்க குறிப்பிட்ட பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நல்லவராக வாழ்ந்திருந்தா நலவுகளோடையும், பாவியாக வாழ்ந்திருந்தா தண்டனையோடையும், கபருடைய பல்லாயிரக்கணக்கான வருஷங்களை தாண்டி 5வது கட்டம் தான் மஹ்ஷருடைய மைதானம். நானும் நீங்க எல்லாரும் அங்க எழும்பணும். மஹ்ஷர்ல இருந்து கொண்டு அங்கிருந்து போறதுதான் என்னோட வாழ்க்கையில கடைசி பயணம். மஹ்ஷர் மைதானத்திலிருந்து சுவர்க்கம் வரைக்கும் போடப்பட்டிருக்கிற சிராத்துல் முஸ்தகீம் பாலம் முடியை விடவும் மெல்லிசி, கத்திய விடவும் கூர்ம, கால்ல ஸ்லீப்பர் பூட்ஸ் எதுவும் கிடையாது, சைட்ல புடிச்சிட்டு போறதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. ஒரு கட்டம் ஏறணும், இன்னொரு கட்டம் சமாந்தரம், இன்னொரு கட்டம் பள்ளம். சுப்ஹானல்லாஹ், இதை தாண்டி போயிட்டு சேர்ந்தா தன் சுவர்க்கம், தப்பி தவறி விழுந்தோம் என்றா நரகம். அந்த 5வது கட்டம் கியாமத்துடைய நாளையில தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல சூரியன், இன்றைக்கு அல்லாஹு தஆலா பல மில்லியன் கணக்கான கிலோமீட்டருக்கு மேல வச்சிருக்கிற சூரியனை அல்லாஹ் இறக்கி 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 தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல கொண்டு வந்து வச்சு அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி, என்னுடைய அடியானே, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்த் யௌமல் கியாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முதலாவது கேள்வி அஸ்ஸலாஹ், தொழுகை. என்ன செஞ்சாய் அடியானே? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த முதலாவது கேள்விக்கு சக்சஸ்ஃபுல் ஆன்சர் என்றால், ஆன்சர் சக்சஸ் என்றா தடமாற தேவல். அன்புக்குரியவங்களே,
சும்மா யோசிங்க, சில நேரம் ஒரு அதிகாரி இடத்துல அல்லது போலீஸ்ல ஒரு ரூமுக்கு தனி எடுத்து கொஞ்சம் அதட்டி விசாரிச்சா எங்களோட நிலைமை என்னவாக இருக்கு? கொஞ்சம் தடமாறும். இல்ல போலீஸ்ல ஒரு முக்கியமானது ஒரு விசாரணை, நாம் பிழை செய்யல, வர சொல்லி இருக்குது, எவ்வளவு ஏற்பாடுகள், என்னென்ன கேட்பாங்க, என்ன சொல்றது, லோயத்தை அட்வைஸ் எடுக்கிறது, வீட்டுல நோன்பு. அன்புக்குரியவங்களே, கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் உரிச்சு கேட்பான். முதலாவது கேள்வி அஸ்ஸலா, தொழுக 100% பெர்ஃபெக்டா யாரெல்லாம் தொழுகையை நிறைவேற்றினோ சரியான பதில் சொல்லுவாங்க. சரியான பதில் அதுக்கு சொல்லிட்டா ஏனைய கேள்வி கணக்குகள் லேசாவிடும். ஃபைன் சலுஹ, தொழுகைக்குரிய ஆன்சர் சக்சஸ் என்றா சலுஹ சாயிரு அமாலிஹி, ஏனைய அமல்கள் அதிலையும் சக்சஸ் ஆகிடுவார்கள். வைன் ஃபஸத, தொழுகையுடைய கேள்வி கணக்குக்கு யாரு தடமாறுகிறாரோ அவருடைய எல்லா கேள்வி கணக்கும் தடமாறுவார்கள். எனவே இஸ்லாமிய உறவுகளே, தொழுகை இல்லாதவங்க அவங்கள்ட்ட எந்த நலவும் கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நானும் நீங்களும் அதிகம் ஓதக்கூடிய ஒரு சூரா, ரைஸல்லதி யுகதிபு பித்தீன் فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين. தொழாதவனுக்கல்ல, தொழுபவனுக்கு கேடு உண்டாகட்டும், தொழுகிறவனுக்கு கேடு உண்டாகட்டும், தொழுகிறவனுக்கு நாசம் உண்டாகட்டும். எப்படியான தொழுகையாளி? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், ஏதோ ஒரு கஃபலத்துல, மறதியில, ஒரு உணர்வு இல்லாம, ஒரு உயிரோட்டம் இல்லாம, ஒரு எஃபெக்டிவ்னஸ் இல்லாம சும்மா வந்தோம், தக்பீரை கட்டினோம், ருக்குஅ செஞ்சோம், சுஜூது செஞ்சோம். அன்புக்குரிய வாலிப சமூகமே, தொழுகையை படிப்போம். தொழுகையுடைய தக்பீர், தொழுகையுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒரே ஒரு எழுத்து, ஒரு சிங்கிள் லெட்டர் மிஸ் ஆவி ப்ரொனவுன்சியேஷன், உச்சரிப்பு மாற்றி உச்சரிச்சாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எத்தனை வருஷம் தொழுகிறோம், எத்தனை வருஷம் தொழுக, எவ்வளவு குதுபாக்கள் கேட்டும் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்குண்டான எந்த ஏற்பாடும் செய்யலையா? அன்பின் இஸ்லாமிய சமூகமே, கியாமத்துடைய நாளையில தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல சூரியன், கீழே மண் தர கிடையாது, செம்ப உருக்கி அல்லாஹ் செப்பு தரையாக போட்டு, அது 1-2 மணித்தியாலங்கள் கிடையாது, முழு கோடி மக்களையும் அல்லாஹ் கியாமத்ல நிக்க வச்சு ஒரே ஒரு கியூல, 4-5 கியூ அல்ல, ஒரு சிங்கிள் கியூல முழு கோடி மக்களையும் வச்சு ஒவ்வொருத்தராக உரிச்சு 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 அல்லாஹ் கேள்வி கேட்பான்டாம். அன்புக்குரியவர்களே, பல வருஷம் அந்த வெயில்ல தத்தளிச்சு கொண்டிருக்கணும். யாரு நல்லவர்களாக வாழ்ந்தாங்களோ 7 கூட்டத்தினருக்கு மட்டும் அல்லாஹ் அவனுடைய அரிசில நிழல் கொடுப்பான். அந்த 7 கூட்டத்தார் யாரு என்றத மஸ்ஜிதுடைய இமாம் இருக்கிறார், உலமாக்கள் இருக்கிறாங்க, தேடுங்க, தேடி படிங்க. அந்த 7 கூட்டம் யாரு? அந்த 7க்கு ஒன்றாக நான் வரணுமே என்ற உணர்வு ஏற்படுத்துவோம். அன்புக்குரிய வியாபாரிகளே, கடையில அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழுகிற, நான் டைமுக்கு தொழுது கொள்ற, ஒன்று விளங்குங்க, கடையில 5 பேர் இருக்கிறோம், 4 பேர் தொழுதுட்டு வந்து ஒரே ஒரு ஆள் கடையுள்ளுக்கு தொழுவாம இருக்கிறாரு. நல்லாக விளங்குங்க, 4 பேருடைய தொழுகையால வார பரக்கத் உங்களோட கடையில வேலை செய்யாது. அதை விடவும் ஆகப்பெரிய முசீபத்து தொழாத ஒருத்தனுடைய முசீபத்து. 4 பேர் தொழுதுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், அந்த பரக்கத்தை விடவும் தொழாத ஒருத்தண்ட முசீபத்து படுபயங்கரம். ஹதீஸ்ல வந்திருக்குது, சும்மா இல்ல, தொழாத ஒரு மனிதனுக்கு இறங்கக்கூடிய முசீபத்து எப்படி இறங்கும் என்றா, அப்படி அவன் இருக்கிற இடம், அவனுடைய மஸ்கன், அவனுடைய வீட்டுல இறங்கி தொழாத ஒரு ஆளுக்கு, தொழாத ஒரு மனிதனுக்கு இறங்குற முசீபத்து அவனுடைய வீட்டில இருந்து வலது பக்கம் 40 வீடு, இடது பக்கம் 40 வீடு, முன்னுக்கு 40 வீடு, பின்னுக்கு 40 வீடு, சுத்தி 160 வீட்டுக்கு அந்த முசீபத்து தாக்கும். தொழாத ஒரு தண்ட முசீபத்து. அன்புக்குரியவர்களே, எங்கட மஹல்லாவுல, எங்கட பஜார்ல ஒருத்தன் தொலாட்டி போதும், ஒரே ஒரு ஆள் தொலாட்டி போதும். எங்கட பஜார்ல
100 கடை, 99 கடையிலையும் மாஷா அல்லாஹ் தொழுவுற. அந்த 100வது கடையில அங்கேயும் எல்லாரும் தொழுவுற, ஒரே ஒருத்தர் மட்டும் தொழுவுற இல்ல, முழு பஜாருக்கும் அந்த முசீபத்து. அன்புக்குரியவங்களே, ஹதீஸ் சுத்தி 160 வீட்டை தாக்கும், லேசி வேலை இல்ல. அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை இல்லாதவன் ஃபகத் கஃபர, அவன் காஃபிர், அவன் காஃபிர், இறை நிராகரிப்பாளர் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கத்தியால குத்தப்பட்டு சக்கராத்ல இருக்கும் பொழுது, லா ஹத்தலில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா, யார் தொழுகையை விட்ரோ அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த கனெக்ஷன், எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதுக்கு கீழே எழுதுறாங்க, இவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றா இவன் அறுக்கும் பிராணிகளை சாப்பிட முடியாது. இவனுக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுக்கிற நேரம் தொழுகை இல்லாத வாப்பா வழியாக வர முடியாது, தொழுகை இல்லாதவர் ஒன்றுக்கு சாட்சி சொல்ல வர முடியாது. அன்புக்குரியவர்களே, தொழுகை என்றது அந்த அளவு முக்கியமானது. அல்லாஹு தஆலா தொழாதவர்களுக்கென்று ஸ்பெஷலா ஒரு நரகத்தை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். குர்ஆன்ல வருவது, மா சலககும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகத்துல இருக்கக்கூடிய நரகவாதிகளை பார்த்து சில பேர் கேட்பாங்க, மா சலககும் ஃபீ ஸகர், ஏனப்பா துன்யாவுல நல்லா தானே இருந்தீங்க, நல்லா இருந்தீங்க, எவ்வளவு எல்லாம் செஞ்சீங்க, எவ்வளவு சதகாவெல்லாம் செஞ்சீங்க, என்ன சக்கர்ல வந்து நிக்கிறீங்க? சக்கர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, எல்லாம் செஞ்சோம் தான், சமூக வேலையில முன்னுக்கு நின்றோம் தான், எல்லாம் செஞ்சோம். காலு லம் நகு மினல் முஸல்லின், நாங்க சரியா தொழல, அல்லாஹ் சக்கர்ல போட்டுடுவான். எனவே பின் இஸ்லாம் உறவுகளே, ஒரு மனிதன் தொழுகையை மிஸ் பண்ற என்று சொல்றது சாதாரண பாவம் கிடையாது. இமாம்கள் எழுதுறாங்க, இவர் எப்படி என்றா சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்து, அதிகமான சஹாபாக்கள் சொல்றாங்க, இவன் காஃபிர், தொழலாட்டி காஃபிர், பேர் அப்துல்லாவா இருக்கட்டும், பேர் அப்துல் ரஹ்மானாக இருக்கட்டும், இவர் காஃபிர், இவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே போல அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இமாம்கள் சொல்றாங்க, இவரை பூமிக்கு மேல வச்சுட்டீக்கலாம். ஒரு மனிதர் தொலை இல்லை என்றா ஷாஃபிஈ ஃபிக்ஹின் படிக்கு, ஷாஃபிஈ மذஹபின் படிக்கு, அதே போல மாலிக் மذஹபின் படிக்கு ஒரு மனிதர் தொழுகையில் முதலாவது என்ன செய்யணும் என்றா அவரிடத்துல போயிட்டு அவருக்கு தௌபா செய்யுங்க. அவருடைய தௌபா என்ன? தொழாத ஒரு மனிதனுடைய தௌபா என்ன? 2 ரக்காத் தொழுது போட்டு, யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ, இதுவல்ல தௌபா. எல்லா பாவங்களுக்கும் ரமலானினுடைய 27 அது தௌபா கிடையாது. பாவங்களுக்கு தௌபா வித்தியாசப்படும். ஒருத்தருடைய சொத்து காணி, ஒருத்தருடைய சொத்து அபகரிச்சோம் என்றா இவருடைய தௌபா 27ஆம் இரவு அந்த இருட்டுல செய்யற தௌபாவல்ல, இவருடைய முதல் தௌபா அதை திருப்பி கொடுக்கிறது. ஒருத்தர் குர்ஆனை பாடமாக்கி மறந்துட்டாரு, இவருக்குரிய தௌபா மறந்ததை மீட்றது. அதே போல அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஒருத்தர் தொழுவரார் இல்லை என்றா அவருடைய தௌபா தொழாத அவ்வளோ தொழுகைகளையும் இவர் கதா செய்யணும். இதுதான் இவருடைய தௌபாவினுடைய முதல் படி. இதுதான் முதலாவது கதா செய்யணும். அன்புக்குரியவர்களே, நிறைய தொழுகைகள் தவறவிடப்பட்டிருந்தா எல்லா சட்டங்களையும் மிம்பரிலிருந்து பேசி முடிக்க நேரம் போதாது. உலமாக்கள் அணுகுங்க, மஸ்ஜிதுடைய இமாம் அணுகுங்க. இத்தனை வருஷ தொழுகை ஹஸ்ரத் ஒரேடிக்கா கல்லா செய்யலாம். அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சிஸ்டம் என்ன? அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், மாலிகியா இவங்க சொல்றாங்க, இவரை சந்திச்சு தௌபா செய்யுங்க, கல்லா செய்யுங்க, இதுக்கு பிறகு தொழ ஆரம்பிங்க என்று இவர்கிட்ட சொல்லணும். இவர் அப்பையும் கணக்கெடுக்கிறார் இல்லை என்றா இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா இவரை வச்சு கொள்ளலாம்.
நடமாடும் பிணம் இவரால சமூகத்துக்கு, இவரால உம்மத்துக்கு, மஹல்லாவுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஹனாபிலாக்கள் சொல்றாங்க, ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவங்க சொல்றாங்க, இவரை முஸ்லிம் மையவாடில் அடக்கவும் இயலாது. ஏன்னா முசீபத் முடிச்சவன் இவன் தொழுவுர் இல்ல, இவன் முசீபத்தை கொண்டு போய்த்து இஸ்லாமிய மையவாடியில தொழுவராக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இவன் அடக்கவும் இயலாது என்று சொல்லி ஹம்பலி மதுஹபை சேர்ந்த இமாம்கள் சொல்றாங்க. அபு ஹனீஃபா இமாம் சொல்றார், இவன் கெட்டவன், கெட்ட ஃபாசிக் என்று. இவன் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா இவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு இவன் தௌபா செஞ்சு தொடங்கல ஜெயிலுக்கே மௌத்தாகும் வரைக்கும் இவன் அடைச்சி வைக்கணும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அந்த மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் சொல்றாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ், பின்னால் ஒரு கூட்டம் வருவாங்க, தொழுகையை வீணாக்குவாங்க, நேரத்துக்கு தொழமாட்டாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் எப்படி வாழ்ந்தாலும், எப்படித்தான் வாழ்ந்தாலும் கடைசியாக கபருக்கு போகணும். எப்படி வாழ்ந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கபர் இருக்குது, அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும். அங்க நல்லவங்களாக இருந்தா புது மாப்பிள்ளைய போல அல்லாஹ் தூங்குங்க என்று மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுத்தா யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளையில, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க இந்த ஹதீஸ, கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலா உலகத்துல ஆக லக்ஸரி லைஃப் வாழ்ந்தவர், உலகத்தை இனி இல்ல என்ற லெவல்ல என்ஜாய் பண்ணி முடிச்சவர், எந்த கஷ்டமும் காணாத ஒருத்தர், கியாமத்துடைய நாளையில இவர் எழுப்பி அல்லாஹு தஆலா கேட்பான், உன் வாழ்க்கையில என்ன சரி கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறாயா? இல்ல, எல்லாம் என்ஜாய், நான் அனுபவிச்சது அவ்வளவும் இன்பங்கள் தான். அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், இவரை கொஞ்சம் நரக நெருப்புள்ளுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் சுத்தி காட்டிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டான். தலைய உள்ளுக்கு காட்டி வெளியெடுங்க, அவர் அப்படி நரகத்துள்ளுக்கு காட்டி எடுக்கப்படும். இப்ப கேட்பான் அல்லாஹ், துன்யாவுடைய என்ஜாய்மெண்ட் என்ன சரி ஞாபகம் வருவதா என்று. மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் பிறந்த நாளிலிருந்து எதையுமே அனுபவிக்கல, இந்த நரகத்தை கண்டதோட துன்யாவுடைய அவ்வளவு இன்பங்களும் மறந்து போய்த்திடும். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல நானும் நீங்களும் வந்துடக்கூடாது. இதே போல அல்லாஹ் அதே ஹதீஸ்ல வந்திருக்குது, உலகத்துல பிறந்ததிலிருந்தே கஷ்டம் கஷ்டம், எந்த என்ஜாயும் பண்ணல, கஷ்டமோ கஷ்டம் வாழ்ந்த காலம் எல்லாம். அல்லாஹு தஆலா மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், இவரை கொஞ்சம் சுவர்க்கத்துல கம்சதன் வாஹிதா, ஒரு முக்கி எடுங்க, அப்படி உள்ளுக்கு 5-10 நிமிஷம் இல்ல, ஒரு தலைய உள்ளுக்கு காட்டி எடுத்ததோட அல்லாஹ் கேட்பான், இப்ப சொல்லுங்க என்ன சரி கஷ்டங்கள் உலகத்துல? யா அல்லாஹ், எந்த கஷ்டமும் எனக்கு ஞாபகம் வருவதில்லை, இந்த இன்பத்தை கண்டதோட. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய வியாபாரிகளே, அன்புக்குரிய பெற்றார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு கபர் இருக்குது. அங்க யாரும் குடும்பத்தோட போரில்ல, தனிய தனிய. எனக்கும் உங்களுக்கும் மஹ்ஷர் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் மார் செட்டோட அல்லாஹ் எழுப்புற இல்ல, தனிய தனிய. எனக்கும் உங்களுக்கும் சிராத்துல் முஸ்தகீம், எல்லாம் தனிய தனிய. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா தொழுகைக்கு எந்த அளவு முக்கியம் என்றா, ஒரு மனிதன் நின்று கொண்டு சொல்லணும். ஏலாதா, வருத்தமா, பிரச்சனையா? இஸ்லாம் சொல்லுதோ, மனிதனை உட்கார்ந்து கொண்டு தொழு. நல்லா விளங்குங்க, உட்கார்ந்து கொண்டும் தொலையலா, கீழே அத்தஹியாத்துல உட்கார்ந்து தொலையலா, கால மடிக்கலா, ஷார்ல உட்கார்ந்து தொழு. ஷார்லையும் உட்காரேலா, உட்கார அளவுக்கு பேலன்ஸ் இல்லை. இஸ்லாம் சொல்லுதோ, படுத்துட்டு வலது பக்கமாக படுத்துட்டு நெஞ்சும் முகமும் கிப்லாவை முன்னோக்க அப்படி படுத்த மாதிரி சொல்லு. வலது பக்கம் பேலன்ஸ் பண்ண ஏலா. இஸ்லாம் சொல்லுது, சரி அடுத்த பக்கம் டேர்ன் ஆகி இடது பக்க விலாகலம்புல படுத்துக்கொண்டு கிப்லாவை முன்னோக்கி சொல்லு. அப்படியும் இந்த மனுஷனை வளர்த்தாட்டேலாம், பேலன்ஸ் இல்லை, ரெண்டு சைடும் பேலன்ஸ் இல்லை. இஸ்லாம் சொல்லுது, இவரை கட்டில்ல
மல்லாக்க படுக்க வச்சு பின்னுக்கு ஒரு தலவாணிய வச்சு இவரை கொஞ்சம் உட்கார்ந்த மாதிரி சாஞ்ச மாதிரி உட்கார வைங்க. அவருடைய முகம் கிபிலாவுடைய பக்கம் பார்க்கட்டும். இவர் எப்படி சொல்லணும் என்றா தக்பீரை கட்டுவாரு. இவருடைய ருக்கு சுஜூதுக்கு இவர் என்ன செய்யற, இவருடைய முதுகால கொஞ்சம் குனிவாரு ருக்குவுக்கு, திருப்ப சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா நேராக்குவாரு. திருப்ப சுஜூதுக்கு ருக்குவுக்கு குனிஞ்சதை விடவும் இன்னும் கொஞ்சம் குனிவாரு. இல்ல இவருடைய முதுக அசைக்க ஏலா இவருக்கு. இப்ப என்ன செய்யற, இப்பயும் இஸ்லாம் சொல்லுது அப்படி முதுகையும் அசைக்க முடியாதா, சாட்சி வச்சு இவர் கழுத்தால தொழட்டும். ஓதுவாரு, ருக்குவையும் சுஜூதையும் கழுத்தை பணிப்பாரு, கழுத்தை நேராக்குவாரு. திருப்ப கழுத்தை இன்னும் கொஞ்சம் பண்ணிப்பாரு, சுஜூத் கழுத்தால சரி தொழட்டும். இல்ல இவருக்கு கழுத்தையும் அசைக்கலாம். ஒரு மனிதர் ஒன்றும் பங்கன் ஆவது இல்ல, படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. இஸ்லாம் சொல்லுது இப்ப கூட ஒரு மனிதனுக்கு தொழுகைய உடையில மனிதனுக்கு என்ன செய்யணும், இவர் கண்ணால தொழணும். ருக்குவுக்கு கண்ணுடைய பார்வைய கண்ணை பணிக்கணும், பார்வையை தாழ்த்தணும். சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா கண்ணை நேராக்கணும். சுஜூதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பணிக்கணும். இல்ல இவருக்கு கண்ணையும் அசைச்சு கொள்ளலாம், மூச்சு மட்டும் போகுது. இஸ்லாம் சொல்லுதோ இப்பையும் தொழுகையுடையலா. இவர் கல்பால அல்லாஹு அக்பர் நினைக்கணும், அல்ஹம்து சூராவை உள்ளத்தால நினைக்கணும், ருக்கு செய்றேன் என்றத உள்ளத்தால நினைச்சு சரி இவர் சொல்லணும். ஒருத்தருக்கு யூரின் பேக் கட்டி இருக்குது, நஜீஸ் பேக்கோடு இருக்கிறாரு, இவரும் தொழுதாவணும். மெத்தட் இமாம்கள்ட்ட படிச்சு கொள்ளுங்க. எந்த கட்டத்திலையும் ஒரு முஸ்லிமாக பிறந்தவர் தொழுகைய எந்த காரணத்தினாலையும் மிஸ் பண்ண முடியாது. வுது செய்ய தண்ணி இல்ல, தயம்மம் செய்யுங்க. தயம்மம் செய்யறதுக்கு மண்ணும் இல்லாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு இன்டர்சிட்டி பஸ் சொல்லுக்கு மாட்டிட்டோம், தொழுகை கலாவாக போகுது. ஹுக்கும் என்ன, வுது இல்ல ஹஸரத், தயம்மம் செய்யுங்க. ஹஸரத் தயம்மம் செய்யக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல, தொழுங்க. இஸ்லாம் சொல்லுது தொழுங்க. அப்ப வுது பரவாயில்ல, தொழுது போட்டு நீங்க பயணம் முடிஞ்சு வுது செஞ்சு கொண்டு அந்த தொழுகைய மீட்டி தொழுங்க. ஆனா தொழுவாம மட்டும் இருந்திடவானம். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துக்கு போறவங்க பள்ளியில மட்டும் இல்ல சஃப் அடிக்கிறது, சஃப்ல நேராக நில்லுங்க. மஸ்ஜிதுல மட்டும் இல்ல, பத்ருடைய யுத்த களம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈட்டியால சரி செய்றாங்க, சஃப சரி செய்யுங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, சுவர்க்கத்துக்கு போறவங்க மொத்தம் 120 சஃப்புகள். எவ்வளவு பெரிய சஃப் என்று தெரியாது. அன்புக்குரியவர்களே, அதுல நபி அவங்க சொன்னாங்க, ஏந்த உம்மத்து 80 சஃப்புகள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மஸ்ஜிதுல 5 நேரம் தொழுகைக்கு இந்த சஃப்புக்கு வர நசீப் இல்லாதவன் எப்படி சுவர்க்கத்துடைய சஃப்புல இடம் பிடிக்கிறது? இந்த சஃப்புக்கு வாரதுக்கு சக்தி இல்லாதவன் எப்படி சுவர்க்கத்துடைய சஃப்புல இடம் பிடிக்கிறது? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையில கவனம் செலுத்துவோம். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதண்டா, ஒரு கொஞ்சம் போல தண்ணி இருக்குது, தொழாத என்ற கூட்டாளி ஒருத்தர் இருக்கிறாரு, ரோட்ல சுத்தி திரியிற ஒரு நாய் இருக்குது, பைத்திய நாய் இல்ல, சாதாரணமா எங்கட ரோட்ல பஜார்ல சுத்தி திரியிற நாய் உண்டு. 2 பேரும் சாக போறாங்க, கொஞ்சம் தண்ணி இருக்குது, யார காப்பாத்துற? இஸ்லாம் சொல்லுது நாய்க்கு கொடுத்து நாயை காப்பாத்து, தொழாதவன் செத்து போகட்டும், பிரச்சனை இல்லை, அவன் முசீபத்து பிடிச்சவன். அன்பின் இஸ்லாமியர்களே, எங்களுக்கு எலெக்ஷன் வருவது, நல்ல ஆட்சி கிடைக்கணும், என்ன பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே டிஸ்டர்ப், அவன் மாறணும், விலைவாசிகள் மாறணும், எல்லாம் சிம்பிளா கிடைக்கணும், முஸ்லிம்களுடைய உரிமைகள் கிடைக்கணும், எல்லாம் மாறணும். ஆனா எனக்கு மாற இயலாதா? அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் மாறணும். ஒவ்வொரு வாலிபர்களும், நான் தொழுகிறேன் தானே, நான் அன்பா இரக்கமா சொல்றேன், உங்களோட தொழுகைகளை சரி செஞ்சு கொள்ளுங்க. கயாமத்துல நஷ்டப்பட்டுடவானும். உலமாக்களை சந்திச்சு படிச்சு கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மார், எங்களுக்கு எத்தனை வாட்ஸ்அப் குரூப், எத்தனை கண்டெக்ட்ஸ், அதுல கிழமையில ஒருத்தர சரி தொலை வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க. நாங்க எலெக்ஷன் ஓட் பண்றோம், எங்களோட உரிமை என்றாலும் நல்லவர்கள் வரணுமா, அல்லது வரக்கூடியவர்கள் நல்லவனாக இருக்கணுமா, கெட்டவனாக மாறணுமா என்றத அல்லாஹ் முஸ்லிம்களை வச்சு தான் முடிவு செய்யறான்.
ஒரு நாட்டினுடைய தலையெழுத்து. எங்கட இபாதத்தை வச்சு அல்லாஹ் முடிவு செய்ய போறான். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஜுமாவுடைய நாள் தொடர்ந்து எல்லா ஜுமாக்களையும் ஞாபகப்படுத்துறது. ஜுமாவுடைய நாள் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஜும்மா மஸ்ஜிதுடைய என்ட்ரன்ஸ்லயும் மலக்குமார்கள் நின்று கொண்டு நேம் லிஸ்ட் எடுப்பாங்க. ஜும்மாக்கு முதலாவது வந்தது யாரு, இரண்டாவது வந்தது யாரு, பெயர் பதிவு செய்வாங்க. இமாம் மிம்பருக்கு ஏறிட்டால் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு மூடிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்த எவருடைய பேரையுமே மலக்குமார்கள் பதிவு செய்ய மாட்டாங்க. எதை பதிவு செஞ்சோ இதைத்தான் அல்லாஹ்ட்ட கொடுப்பாங்க. யா அல்லாஹ், இந்த டவுன் மஸ்ஜிதுல ஜும்மாக்கு வந்து இத்தனை பேரு தான் என்று அல்லாஹ் கொடுக்கும் பொழுதோ, அன்புக்குரியவர்களே, இப்ப இருக்கிற 3000 பேருடைய பெயரும் அதில் இருக்காது. இமாம் மிம்பருக்கு ஏற முந்தி வந்தவங்கட அந்த கொஞ்சம் பேருடைய பேர் மட்டும்தான் இருக்கும். கிழமை கிழமை கடையை மூடிட்டு எங்கட வேலை சொல்லிகளை ஒதுக்கிட்டு வாரோம். கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். இமாம் மிம்பருக்கு ஏற முந்தி வந்தா மட்டும்தான் உங்களோட ஜும்மா செல்லுபடியாகும். அப்படி இல்லாண்டா கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தூக்கி வீசுவான். உன்னோட ஜும்மாவும் நீயும் உன்னுடைய தொழுகையும் நீயும் என்று அந்த கை சேதத்துள்ளுக்கு நாங்க ஆளாகிடக்கூடாது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமையிலிருந்து நேர காலத்தோட ஜும்மாவுக்கு வர பழக்கத்தை ஏற்படுத்துவோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உயிருள்ள வரைக்கும் அவனுடைய தொழுகையை மிகச் சரியாக நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், வாழ்க்கையில தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தப்பு தவறுகள் பாவங்கள் அத்துணையும் மன்னித்து யா அல்லாஹ் மறைத்து கண்ணியமாக நீ உலகத்தில் வாழ வச்சது போல கியாமத்திலையும் யா அல்லாஹ் எங்களை கண்ணியமாக யா அல்லாஹ் கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் எழுப்பிடு ரஹ்மானே. எங்கட பாவங்களை மன்னிச்சது யா அல்லாஹ். விட்ட தொழுகைகளை அல்லாஹ் செய்யக்கூடிய பக்குவத்தை நசீபாக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ், மௌத்துள்ள வரைக்கும் உடம்புல உயிர் ஊசலாடும் வரைக்கும் உன்னால கடமையாக்கப்பட்ட மிகப்பெரியதொரு கடமையான தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானி, தொழுகையின் மூலம் உன்னுடைய உதவியை பெற்றுக்கொண்ட ஸ்ரீதேவிகளாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. அல்ல எங்கட பிரச்சனைகள் அத்துணைக்கும் யா அல்லாஹ் நல்ல தீர்வு நசீபாக்குவாயாக. நாளைய நடக்கிற தேர்தலில் யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளரை உருவாக்குவாயாக. எங்களோட இரக்கம் காட்டக்கூடிய ஆட்சியாளர்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக சாட்டிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்க மௌத்துக்கு முன்னால உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. மௌத்துக்கு முன்னால யா அல்லாஹ் நீ சொல்ற விதத்துல அழகான முறையில வாழ்ந்து மௌத்தாவக்கூடிய தௌஃபீக நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அடுத்த கிழமையிலிருந்து ஜுமாவுக்கு இமாம் மிம்பருக்கு ஏற முன்னால நேரத்தோட வந்து அந்த மலக்குமார்களுடைய பதிவேட்டில் இடம் பிடிக்கக்கூடிய செய்தேவிகளாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத்ல நரகத்தை பார்த்து நடுநடுங்கிக் கொண்டு தடமாறிக்கொண்டு மௌத்தா விடாம சொர்க்கத்தை பார்த்த வண்ணம் சிரிச்ச முகத்தோட கலிமா ஷஹாதாவோட யா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் மௌத்தனை நசீபாக்குவாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல குடும்பம் சகிதம் யா அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், நம்ம அத்துணை பேரும் என்னென்ன பிரச்சனைகளோட வந்திருக்கிறோமோ அத்துணை பிரச்சனைகள் இருந்தும் அவசரமாக வெளியேறக்கூடிய வழிகள் உண்டு பண்ணுவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.